வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு படங்கள் அண்ட் இது ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அண்ட் ரெண்டுமே நல்லா இருக்குதுப்பா. ஒன்று பக்கா ஆக்ஷனு, அது ரியல் ஸ்டோரி, அதை வச்சுக்கிட்டு 3.5 மணி நேரத்துக்கு எடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இப்படி ஒரு கதை, ஆனால் அதை வச்சு ஒரு ஃபீல் குட்டான மூவின்ற மாதிரி ரெண்டுமே நல்ல மூவி. ரெண்டுமே இந்த வீக்கெண்டுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் இன்னும் வெப் சீரிஸ் வேறு இருக்குது. ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணிடலாம். இந்த ரெண்டு படத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து துரந்தர் படம். இது வந்து ஓடிடிக்கு எப்படா வருன்ற மாதிரி வெயிட் பண்ணுது. 3.5 மணி நேரம் படம். ஆனால் 3.5 மணி நேரம் படத்தை இவங்க ஹோல்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவே சக்ஸஸை பார்த்துட்டாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இவங்க ஸ்டோரியை செட் பண்ணி இன்னும் பார்ட் 2 பயங்கரமாக சொல்ல போகிறாங்க. ஸோ பார்ட் 1னா பக்காவாக இருக்குது இந்த படம். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, நம்ம ரன்வீர் சிங்கை வந்து எப்பா நீ வந்து நம்ம இந்தியாவுடைய ஸ்பையா பாகிஸ்தானுக்கு போகிற அப்படின்னு சொல்லி ஸ்பையா அங்கே பாகிஸ்தானுக்குள்ளவே அனுப்பி அங்கே நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி நீ வந்து தேவையான தகவல்களை நம்ம நாட்டுக்கு சொல்கிற அப்படிங்கிற அந்த ஒரு ஆபத்தான வேலையை ரன்வீர் சிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கே உள்ளே போயிட்டு உடனே சார் நான் மாஸ்க் காட்டுறேன் அப்படியே கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறேன் அந்த சீன்லாம் கிடையாது. ரியலாக அங்கே போய் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் அங்கேருந்து தகவல்களை கொடுத்து என்னென்ன ரியல் சம்பவங்கள் இங்கே நடந்ததுங்கிற அந்த ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஸோ அதுதான் இந்த துரந்தர். இந்த வழக்கமாக இந்த ஸ்பை யூனிவர்ஸ் படம், இந்த ஸ்பை படங்கள்லாம் ஏமாத்துவாங்க தெரியுமா? கோட் சூட் போட்டுன்னு பார்ட்டிக்கு போகிற மாதிரி போகிறது, டக்குன்னு பிகினியில் ஹீரோயினை கூப்பிட்டு வர்றது, இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் இவங்க பண்ணல. இதில் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் பாகிஸ்தானில் அங்கே ஒருத்தராகவே மாறி அங்கே அப்படியே டோட்டலாக வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த ரன்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஆடியோ லான்ச்சு இந்த மற்ற ஈவெண்ட்டுகளில் தான் கொஞ்சம் ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு கண்ட்ரோலே இல்லாமல் என்னத்தையாச்சும் பண்ணிட்டு கிடப்பாரு. ஆனால் படம்னு வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே எனக்கு இந்த கல்லிபாய் படத்தில் இந்த ரன்வீர் சிங் ஒரு மாதிரி வெயிட்டாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து செம்மையான பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா இதில் வந்து அங்கே சுச்சுவேஷனில் ரியாக்டே பண்ண முடியாது. ஏன்னா இவர் சுற்றி இருக்கிற இடத்துல அங்கே ரியாக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நடிச்சாகணும். அங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்து இவருக்கிட்டே எனக்கு சத்தியமாக தாங்கிக்க முடியலாங்கிற கோபமும் வரணும். ரெண்டுத்தையுமே இந்த சுச்சுவேஷனில் மனுஷன் அப்படியே கண்ணிலேயே மறட்டுவாருன்னு அந்த பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்காக நல்லா பண்ணியிருந்தாரு. அதே போல் வில்லன் கேரக்டர் அக்ஷய் கண்ணா கேரக்டர், அந்த ஆள் சீரியஸாக ஒரு மாதிரி லுக்குலேயே மிரட்டுவாருங்க. ரன்வீர் சிங்கை பார்த்து டேய் வாடா ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் என்ட்ரி ஆகிறதுலேருந்து அந்த மனுஷன் வர்ற சீன்லாம் இந்த ஆரா ஃபார்மிங் அப்படின்னு வாங்கி தெரியுமா, அந்த விஷயங்கள்லாம் அசால்ட்டாக தூக்கி விடுவார். பர்ஃபார்மன்ஸாக அப்படி ஒரு லுக்கு கொடுக்குறது. ஏன் கடைசியில் கூட அவர் அப்படி டெரிஃபிக்காக லுக்கு கொடுக்குறதுன்னு வைக்கல. சில பேர் வந்து அப்படியே அந்த லுக்கிலேயே மிரட்ட வாங்கின்னு வாங்கல, அதுதான் இந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து சஞ்சய் தத்தை அப்படியே பார்த்துட்டு சிரிச்சின்னு உன்னாலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாத ராசாங்கிற ஒரு லுக்கா குத்துலே அங்கேயே டேமேஜ் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ வழக்கமாக இந்த மாதிரியான படங்களில் வந்து இப்போ பாகிஸ்தான்காரங்களை இல்லை வேற ஒருத்தரை காட்டும் போது அவங்களை அப்படியே கொடூரமாக டெரரா அப்படி காட்டுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த கேரக்டர் அவங்க ஃபேமிலி கூடணும்னா துடிக்கிற ஆள், அவங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர்லாம் இருக்குது. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாலுமே கூட அந்த சைடு விஷயங்களை அந்த கேரக்டராகவே நல்லா எழுதப்பட்டிருக்குது. ப்ளஸ் இந்த கேரக்டர் பண்ணக்கூடிய சம்பவங்கள்லாம் வெயிட்டாக இருக்கும். அதுலேயும் அது ரெண்டு ரியாக்ட் பண்ணுற இடங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. ப்ளஸ் ஹீரோயின் கேரக்டர் இந்த லவ் ட்ராக்கு ஓகே படத்துக்காக அதுக்காக வச்சுருப்பாங்கன்னா அதை வச்சும் ஒரு ட்ராக் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக துப்பாக்கி வச்சு ஒரு சீன் ஒன்று வரும், ஸ்பாய்லர்லாம் பண்ணல. அந்த சீனு அதை திரும்பியும் ரன்வீரே பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ ரியல் லைஃப் இன்சூரன்ஸோட கலந்து இந்த படத்தை பார்க்கும்போது அது இன்னும் பயங்கரமான இம்பாக்டை கொடுத்துச்சு. எனக்கு முக்கியமாக இதில் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொடூரமாக என்னடா ஸ்லாஷர் படமேன்னு சொல்லி அப்படியே அச்சு நோத்துறீங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதில் இந்த படத்துக்கு அது தேவைதான் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுத்துச்சு. ஏன்னா அக்ஷய் கண்ணாவோட இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பிளான் போடுற மூமெண்ட்ஸ்லாம் வந்து டேய் இவ்வளோ ரத்த கலரையே நீங்கள் காட்டணுமாடான்னு ஒரு கட்டம் தோணலாலும் இது இந்த கதைக்கு ஓகே இது இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும், அப்போ தான் அதுக்கான ஒரு இம்பாக்ட் கிடைக்குங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு 3.5 மணி நேரம் படம். அதுலேயும் 2 பார்ட்டையும் எடுத்து வச்சுட்டாங்க. நான் பார்ட் 2 எடுக்க போகிறேன், அதை வச்சு ஸ்கேம் பண்ண போகிறேன்ற அந்த சீன்லாம் இல்லை. பார்ட் 2 ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. மார்ச் 19 பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து நான் வேணும்ட்டே பார்ட் 2 பிரித்து காட்டுறேன்னா இல்லை, இதுவே 3.5 மணி நேரம், இன்னும் பார்ட் 2 ஒரு 3.5 மணி நேரம் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த படம் மொத்தமும் ரன்வீர் சிங் அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே போய் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி அங்கே எவ்வளோ பெரிய ஆளாக மாறுறாருங்கிறது தான் இந்த படம். ஸோ எனக்கு இது பக்காவாக ஓகே ஒரு ஸ்பை படம்னா இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு படம். நல்ல டீட்டெயிலாக காமிச்சிருக்கீங்கன்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அப்புறம் நம்ம சைட்லேருந்தே இந்த இந்தியா சைட்லேருந்தே ஏகப்பட்ட வேலைகள்லாம் பார்த்தவங்களை பற்றி சில விஷயங்கள் டீட்டெயிலாக பேசினது அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் ஒரு படம் பார்க்கணும்னா அதுவும் ராவாக கொஞ்சம் பார்க்கணும்னா தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. ஸோ இது வந்து 18+ தான்ப்பா, பெரியவங்க பார்க்கக்கூடிய படம் தான். ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கோரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மைண்ட் செட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டே 1000 crore அடிச்சுது. செகண்ட் பார்ட் என்ன பண்ண போகுதுங்கிற அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, 2வது படத்துக்கு போகலாம். ஆக்ஷனு கொடூரம் இதெல்லாம் இந்த ஏரியாவில் பார்த்துட்டேன். அடுத்து அப்படியே ஒரு ஃபீல் குட் ஏரியாவில் ஒன்று பார்க்கணும்னா இவங்க பேய வச்சா ஃபீல் குட் படம் எடுக்கிறாங்க சார். மலையாள படம் தான், சர்வமாயா அப்படிங்கிற படம். இது OTTயில் தமிழ் டப்பிங்லேயே வந்துச்சு. நீன்பாலி அந்த ஆள் சக்ஸஸ் ஆனால் ஒரு மாதிரி நமக்கு சந்தோஷமாகுது. ஏன்னா அப்போ பிரேம படம்லாம் பார்த்து அந்த ஆள்லாம் அடுத்தடுத்து வேற லெவலாக போக போகிறான்னு நினச்சா அப்படியே எங்கேயோ போயிட்டாரு. ஸோ இப்போ திரும்பவும் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தா மாதிரி இந்த படம் ஒன்று அமைஞ்சுது.
ஸோ இதில் கதை என்ன அப்படின்னாக்க நம்மளால் வந்து மியூசிக்கில் ஆர்வம் காட்டி நம்ம பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறாரு, ஆசை மட்டும் தான் படுறாரு, அங்கே சான்ஸ் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. இப்போ அமௌண்ட்டும் நம்மகிட்ட தட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்லி பூஜை செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பேய் ஓட்ட போன இடத்துல இவர் பேயவே ஓட்டின்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஜாலியான கலாட்டாக்கள் தான் இந்த ஒட்டுமொத்த படம். ஸோ இதில் அதாவது வழக்கமாக இந்த மாதிரியான பொண்ணு வேணும் சார், இந்த மாதிரியான பொண்ணு லைஃப்பில் வந்துட்டு நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் சார்னு சூரியவம்சம் தேவையானு சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்போ இந்த படம் பார்த்துட்டா சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பேய் வேணும் சார் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. பேய் கேரக்டராக பண்ண அந்த பொண்ணு அது பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏய் நீ பேயா, இது பேய்க்கு உண்டான மரியாதை போச்சு உன்னால அப்படின்னு நிவின் பாலி அப்போ அசிங்க ஊற்றுவார். அந்த மூமெண்ட்லாம் ஜாலியாக இருந்துச்சு. ப்ளஸ் நிவின் பாலி கூட கூட்டணி அமைச்சிக்கிட்டு அந்த 2 பேர் சேர்ந்து போய் பூஜை பண்ணுவாங்க. அவங்க 2 பேருடைய காம்போவே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ப்ளஸ் நிவின் பாலியை அப்பப்போ சுற்றி சுற்றி வெறுப்பேற்றுற அந்த கேங்கு. இதுக்கு நடுவில் இந்த நிவின் பாலி ப்ளஸ் இந்த டெலுலு, அதான் அந்த பேரே வச்சிருப்பாங்க டெலுலுன்னு, இவங்க 2 பேருக்குமான அந்த பாண்டிங் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுப்பா. கடைசியாக முடிச்ச விதமாகவும் ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஓகே, டேய் இதை வச்சு என்னடா பண்ண போறீங்க, அடுத்தடுத்து பிரம்மாண்டம் ஏதாவது சொல்ல போறீங்க, அந்த இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நிவின் பாலி லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க, ப்ளஸ் நிவின் பாலிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறாருங்கிற மாதிரி அழகாக கூட்டு போகிற படம். ஸோ இது நம்ம அப்படியே பார்க்கும்போது அவருமே ஸ்டார்டிங்கில் வச்சா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கு மட்டும் வாழ்க்கை இப்படி போயின்னு இருக்குது இப்படிங்கிற டென்ஷன்லேயே இருப்பார். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக்கி அப்படியே இந்த கேரக்டர் லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவர் லைஃபே அப்படியே அமைதியாகும்ல, அந்த மாதிரி நமக்கு இந்த படம் பார்த்து முடியும் போது நல்லா இருக்குப்பா, ஜாலியாக போச்சு பண்ணுற மாதிரி ஒரு சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீன் வந்து ஏய் வா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேரக்டர் கூப்பிடும். அந்த சீன் ஒரு மாதிரி தமாஷா இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு நீட்டான அப்படியே ஒரு ஜாலியான ஃபீல் குட் படம் ஒன்று பார்க்கணும்னா தாராளமாக இந்த சர்வமாயா ட்ரை பண்ணுங்க. அதே போல் துரந்தர் படம், அதுவுமே வந்து இந்த ஸ்பையை வச்சு ஒப்பேத்தாம ஸ்பையை வச்சு ஒழுங்காக ஒரு படம் எடுத்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளாக இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம். ஸோ துரந்தர் படம் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அதே போல் சர்வமாயா இது அப்படியே ஃபீல் குட் பேக் டு பேக் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சர்வமாயா பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே ஃபீல் குட் படம் தான் பார்த்துட்டுன்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வெப் சீரிஸ், ஒரு கொரியன் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். லவ் சீரிஸ் தான். சத்தியமாக லவ் ஏரியா இந்த கொரியன் சீரிஸ்னால் எனக்கு ஆகாது. பட் இருந்தாலும் ஒரு 3 எபிசோடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கே, நீ கொஞ்சம் ஓவர் டோஸாக போகாமல் அழகாக கூட்டு போறீங்கன்ற மாதிரி கொரியன் சீரிஸ் நல்லா போயிட்டு இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படியே அந்த ஒண்டர்மேன் சீரிஸ் அதுவுமே ஃபீல் குட் ஏரியான்றாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி விட்டுருணும். ஸோ அந்த 2 பெண்டிங் முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பட்டிஸ்டாவோட ஆக்ஷன் படம் இருக்குது. ஸோ இந்த 3 தான் அடுத்து பெண்டிங்கில் இருக்குது. அதை முடிச்சு விட்டுறேன். நீங்கள் இந்த வீக்கெண்டுக்கு வேறு என்னென்ன படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 2 படம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த 2 படமும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.